அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நெல்லிக்காய் ஏற்கனவே நம்ம நெல்லிக்காயில் மிட்டாய் எப்படி செய்கிறது, தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறது, அதே மாதிரி அதை வந்து நெல்லிக்காயை வச்சு நான் திரிபுலாசுரத்துக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அந்த நெல்லிக்காயை வச்சு எப்படி ஒரு பானம் செய்கிறது, ஆரோக்கிய பானம் செய்கிறதுங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். இது எங்கள் ஊரில் எல்லாருமே எப்போதுமே இந்த நெல்லிக்காய் சீசனில் செஞ்சு வச்சுருவாங்க. இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து இதில் எந்த ஒரு உப்பும் போடாததுனால நல்ல ஆரோக்கியமானது தான். அது நொதிக்க செய்கிறோம், அவ்வளோதான். நொதிக்க செஞ்சு அதை டெய்லி பயன்படுத்துகிறோம். இப்படி இந்த முறையில் செஞ்சால் ஒரு 15 நாள் 20 நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீலு வேறு எந்த இடிக்கிறதுக்கு வேறு எதுவும் பயன்படுத்தாமல் கல்லில் மட்டும் பயன்படுத்தி இடித்து வச்சோம்னா இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த நெல்லிக்காய்களெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடியில் மண் இல்லாத வரைக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஒரு காய்ந்த துணியில் போட்டு அதை நல்லா உலர்த்திக்கோங்க. உலர்த்திட்டு கொஞ்சம் கூட அதில் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருக்காமல் இருக்கிறப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி கல் உரலில் போட்டு நெல்லிக்காய்களை இடிக்கணும். முதல்ல லைட்டாக இடிங்க. இடிச்சிட்டு விதை சீடு வந்து அதிகம் ஈடுபடாத அளவுக்கு லைட்டாக இடிச்சிட்டு சீடை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள சதைப்பகுதியை கொஞ்சம் நல்லா இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மாதிரி ஒரு நெல்லிக்காயை எடுத்து இடித்து வச்சுக்கோங்க. இடித்து ஒரு மண் பாத்திரத்தில் இல்லைன்னா அது மாதிரி ஜாடி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்த வேண்டாம். இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா நெல்லிக்காய்களையும் இடிங்க. இடிச்சிட்டு அந்த விதைப்பகுதிக்கு அதிகமாக அழுத்தம் கொடுக்காம அந்த சதைப்பகுதியில் படுற மாதிரி இடிங்க. இடிச்சிட்டு விதைப்பகுதியை எடுத்து அதையும் உள்ளே போட்டுருங்க. ஏன்னா அது கடைசியில் நம்ம அந்த தண்ணியில் கரைச்சி குடிக்கும்போது விதைப்பகுதியெல்லாம் அடியில் போயிடும். அதனால் பயப்பட தேவையில்லை. அந்த விதை வந்து அதிகமாக அடிபடாமல் இருக்கிற அளவுக்கு அதை இடித்து ஒன்று ஒன்றா இடித்து எடுத்துக்கலாம். போன வீடியோலையே நெல்லிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே நெல்லிக்காயில் இருக்குது. இந்த 100 கிராம் நெல்லிக்காயில் 44 கலோரிகள் இருக்குது. 10.18 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. 0.88 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி 4.3 கிராம் நார்ச்சத்து இருக்குது. 0.58 கிராம் கொழுப்பு இருக்குது. 252 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது. இப்போ விட்டமின் சி எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 290 விட்டமின் ஏ இருக்குது. 25 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. 0.31 மில்லிகிராம் அயன் இருக்குது. 0.20 மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருக்குது. நான் இது ஏற்கனவே சொன்ன தகவல் தான். முதல்ல வீடியோவை பார்க்காம இப்போ வீடியோ பார்க்குறவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். இது மாதிரி நெல்லிக்காயில் எண்ணிலடங்கா சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் இருக்குது 100 கிராம் நெல்லிக்காயில். இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் அது சரியாகாது. மறுபடியும் முதல்ல வரும், மறுபடியும் மருந்து கொடுப்பாங்க, சரியாகும், மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நெல்லிக்காயை அடிக்கடி சாப்பாட்டில் கொடுத்து வந்தாங்கன்னா அந்த சளி பிரச்சனை முற்றிலும் குணமாயிடும். குழந்தைங்களோட தோல் பராமரிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்களோட தோள்களை பாதுகாக்கும். அதே மாதிரி அவங்களோட பார்வை புலனை நன்கு பலப்படுத்தும். அவங்க வந்து விட்டமின் ஏ இருக்கிறதுனால அது வந்து பார்வையை வந்து நல்லா ஒழுங்குபடுத்தி அவங்க பார்வை புலனை நல்லா பார்க்குற செய்கிறதுக்கு நெல்லிக்காய் உதவுது. இப்போ எல்லாம் சத்துக்கள் குறைபாடால் குழந்தைங்க கூட கண்ணாடி போடுற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி உணவுகளில் கொஞ்சம் நம்ம இயற்கையான முறையில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பாதிப்புலேருந்து நம்ம குழந்தைங்கள தடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதிப்பு வராமலும் பாதுகாக்கலாம். எல்லா நெல்லிக்காய்களையும் இது மாதிரி இடித்து எடுத்துக்கணும். இடிச்சிட்டு மறுபடியும் இந்த சீடு எடுத்ததுக்கப்புறம் தோல் பகுதியை வந்து மறுபடியும் நல்லா மசிச்சுக்கோங்க. தோல் பகுதியை மட்டும்
சீடு எடுத்ததுக்கப்புறம் தோல் பகுதியை தனியாக எடுத்து அதை நல்லா மசிச்சு போட்டுருங்க. அங்கே ரொம்ப ரொம்ப தேங்காய் துருவல் அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப சட்னி அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இடித்து போட்டுட்டோம். இது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக இருக்குது. நான் 1 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 கிலோ நெல்லிக்காய் வந்து மார்க்கெட்டில் எனக்கு 80 ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சிச்சு. இது வந்து நான் மார்க்கெட்டில் வாங்கின நெல்லிக்காய் தான். ஏன்னா பக்கத்தில் இருந்த நெல்லி மரத்துல எல்லாம் நெல்லிக்காயெல்லாம் காய்ப்பு ஓஞ்சிருச்சு. மார்க்கெட்டில் போய் பார்த்தப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. சின்ன நெல்லிக்காயாகவும் தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து இந்த நெல்லிக்காயை நான் வாங்கிக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நான் இடித்து வச்சுருக்கேன். இது இந்த ஜாடி ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதை என்ன பண்ணணும்னா, இதை மூடிட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு மேலே நல்லா கட்டிடணும். உள்ள இந்த ஜாடியோட மூடி போட்டதுக்கப்புறமும் மேலே வந்து ஒரு வெள்ளை துணியை வச்சு கட்டிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக விட்டுறணும். மறுநாள் காலையில் இப்போ நான் வந்து நாள் நைட்டு இப்போ செஞ்சோம்னா மறுநாள் ஃபுல்லாக விட்டுறணும். அதை எடுக்கவே கூடாது. அதுக்கு மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் தான் இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்பொழுது ஏர்லி மார்னிங் நம்ம முகம் கழுவோம்ல, முகம் கழுவினதுக்கப்புறம் எதுவும் கையில் சோப்பெல்லாம் படுறதுக்கு முன்னாடியே கையை நல்லா தொடச்சிட்டு தண்ணியெலாம் தொடச்சிட்டு இதை வந்து நம்ம கையாலேயே பிசைஞ்சு விடணும். கையால் பிசையும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல உள்ள ஹீட்டும் அந்த நெல்லிக்காயில் வந்து ஏதோ ரியாக்ட் ஆகுது. என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியலை. நம்ம கரண்டியெலாம் அதுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. அப்போது முன்னோர்கள் செஞ்சது தான் நான் சொல்கிறேன். கையால் நல்லா பிசைஞ்சு விடுவாங்க. நொதித்தல் ஏற்படும். நம்ம கையும் வந்து நம்ம கையோட ஹீட்டுனாலையும் அந்த நெல்லிக்காயை பிசைகிறதுனால நல்லா நொதித்தல் தன்மை ஏற்படும். நொதித்தல் தன்மை ஏற்பட்டு அதை வந்து நல்லா பதப்படுத்துகிற நிலைமைக்கு அதை கொண்டு போகும். இதுக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இதில் ஸ்டீல் ஸ்பூனு இதெல்லாம் போடவே கூடாது. ஒன்ஸ் நம்ம காலையில் பிசைஞ்சோம்னா அன்றைக்கி காலையிலேயே நமக்கு தேவையான நெல்லிக்காயை எடுத்து வச்சுக்கிட்டணும். அன்றைக்கி நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோமோ, சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா அதை குடிக்கிறதுக்கு, அதுக்கு தேவையானதை வந்து அன்றைக்கி எடுத்துக்கிட்டுறணும். இப்போ 3ஆவது நாள் பார்க்குறோம். நாள் பார்த்தாச்சு, இடித்து போட்டது நாள். 2ஆவது நாள் அதை அப்படியே விட்டாச்சு. இப்போ 3ஆவது நாள் அதை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுவோம். அப்படி நம்ம பிசைஞ்சு இதில் என்னென்ன பண்ணலான்னா, நான் என்னென்ன பண்ணலாங்கிறதையும் சொல்லிடுறேன். இதை வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய் மாதிரி அப்போயே ரெடி பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயை இடித்து போட்டுக்குவாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்குவாங்க. அதுதான் பழைய சாதத்துக்கு, கூழுக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்குவாங்க. அது டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை எப்படி பிசையணும்னா, ஒரு இடம் கூட கீழேலாம் அப்படியே செட்டாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து நல்லா கையாலேயே பிசைஞ்சு விடுங்க. அப்படியே கையாலேயே நம்ம பிசையும் போதே அது வந்து மசிகிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அது நொதித்தல் தன்மை ஏற்பட்டு இது என்ன ஆயிருக்கும்னா, அப்படியே நல்லா கைக்கு நல்லா சாஃப்டாக மசியும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்தையும் பிசைஞ்சிங்கன்னா இதோட அளவும் குறையும். ஏன்னா இது ஃபுல்லாக இருந்துச்சு. அது நொதிச்சதுனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அளவு குறையும். இப்போது 3ஆவது நாள் நம்ம இதை பிசைகிறோம். நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம கைகளை ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமாக குடிக்கிற தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா நீராகாரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம கையை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்போதும் போல் ரெகுலர் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்ற தேவையில்லை. நம்ம தானே அதை பிசைகிறோம். அதில் உப்பு போட்டு குடிச்சிடலாம், இல்லை உப்பு போடாமல் கூட குடிக்கலாம். இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்போலாம் குழம்புக்கு எதுவும் சைடிஷ் கிடையாது. இந்த கையால் பசஞ்ச நெல்லிக்காய் இருக்குல்ல, இந்த நெல்லிக்காயில் இந்த இது பச்சை மிளகாய் வச்சு இடிக்கிறாங்கல்ல, அதுதான் சைடிஷ். அதை வந்து சாதத்துக்கும் தொட்டுக்குவாங்க, மதியம் சாதத்துக்கும் தொட்டுக்குவாங்க. அது நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஈவினிங் ஃபுல் வரைக்கும் கூட அதை பயன்படுத்தி அதை சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு ஹேர்லாம் நிறைய நாள் நரைக்காமல் இருந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தும் நல்லா இருந்திருக்கு, ஹேர் க்ரோத்தும் நல்லா இருந்திருக்கு, அவங்களோட ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை வந்து சமன்படுத்திட்டு நம்ம கையை வாஷ் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு அது மாதிரி அந்த வந்து வெள்ளை துணியை வச்சு மூடி வச்சிடலாம். இது 3ஆவது நாள் நம்ம பண்ணுறது. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம நாள் போட்டப்போ எப்படி இருந்துச்சு? அங்கங்கே திப்பியாக இருந்துச்சு. ரொம்ப மோசமாக பெரிய பெரிய துண்டுகளாகவும் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மசிஞ்சிருக்கு. ஒரு சில இடத்துல அந்த பெரிய பெரிய கட்டிகளும் இருக்க தான் செய்யுது. பாருங்கள், இதை அப்படியே சமன்படுத்திக்கலாம். இந்த வெள்ளைத்தன்மையாக இருக்கிறதெல்லாம் நல்லா நசிஞ்சு நொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால்
அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இருந்தாலும் இருக்கட்டும். இன்றைக்கி இன்றைக்கி விட்டு இன்னும் மறுநாள் பார்க்கலாம். மறுநாள் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் சமப்படுத்திட்டு அதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அடுத்த நாள் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து எப்போதும் இதை சாப்பிட மாட்டாங்க தான். ஏன்னா அது புளிப்பு சுவை, குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இனிப்பு சுவை இருக்கும். உப்பு போட்டு குடித்தா நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ ப்ளட் ப்ரெஷர், சுகர் இருக்கிறவங்க உப்பு போடாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம மற்றவங்க குழந்தைங்களுக்கு இது குடிங்க குடிங்கன்னு சொல்லி திட்டாமல் நம்ம எல்லாம் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க கண்டிப்பாக சரி நானும் எனக்கும் வேணும், எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் நீங்கள் அது மாதிரி செஞ்சிங்கன்னா, நீங்கள் சாப்பிட குடிங்க இருந்தால் குடிங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு கொடுக்காம நீங்கள் குடிச்சு பாருங்கள். என்ன அம்மா நம்மளுக்கு கொடுக்காம குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது அப்படின்னு எப்போதும் குழந்தைங்க புதுசாக எதுவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதனால் சொல்கிறேன். இதுதானே குடிக்க வச்சுருந்த தண்ணி. அந்த நல்ல தண்ணியில் என்னோடய கையை வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து இப்போ லைட்டாக தான் கலர் தெரியுது. ஏன்னா நம்ம நிறைய எடுக்கலை. ஏற்கனவே அது திப்பி திப்பியாக இருக்கிறதுனால மறுநாள் அதை குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போது இதில் இருக்க தண்ணியை மட்டும் நான் குடிச்சுக்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி மறுநாள் குடித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது நல்லா மசிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அந்த அந்த நெல்லிக்காய் தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற நெல்லிக்காயில் கூட நீங்கள் எப்படி செஞ்சுக்கலாம். இப்போது மறுநாள், இப்போது 4வது நாள் பார்க்குறோம். நம்ம எவ்வளோ வச்சோமோ அதே அளவு இருக்குது. இப்போ மறுபடியும் பிசைய ஆரம்பிக்கணும். டெய்லி மார்னிங் பிசைஞ்சிடணும். பிசைஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு தேவையானது அப்போயே இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கணும். அடிக்கடி அதில் இருக்க போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக கருத்து போயிடும். அதே மாதிரி நம்ம இது செய்யும்போது ஒரு நெல்லிக்காய் கூட அதில் கெட்டுப்போன நெல்லிக்காய் இருக்கக்கூடாது. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயில் தான் இதை செய்யணும். இப்போ பாருங்கள், நல்லா மசியுது. எனக்கு கைக்கே அவ்வளோ சாஃப்டாக ஆகுது. நல்லா நொதிச்சிருக்கு. அதோட நிறமும் மாறி இருக்கு. முதல்ல நெல்லிக்காயோட நிறம் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெண்மை நிறம் அதில் தெரியுது. நல்லா ரொம்பவே சாஃப்டாகிடுச்சு. ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். தினமும் அது முடிகிற அளவுக்கு தினமும் காலையில் அதை வந்து பிசைஞ்சுக்கணும். எந்த நேரத்தில் கருப்பாக போகுதோ, ரொம்ப கருப்பாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை குடிக்கவும் முடியாது, அதை சாப்பிட முடியாது. அது தட்டி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெய் காய வைக்கும்போது எண்ணெய்க்கு நீங்கள் எண்ணெய் காய்ச்சுவீங்கள்ல, அதுக்கெல்லாம் இந்த நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பார்க்குறதுக்கு. அப்படியே சாஃப்டாக மாவு மாதிரி ஆயிடுது. ஒரு சில இடத்துல 1, 2 இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்த வந்து 1, 2 இருக்குது. சின்னதாக தட்டுப்படுது கையில். மற்றபடி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. என் கையை பாருங்கள், அப்படியே ஒயிட் கலரில் அதெல்லாம் நல்லா நொதிச்சிருந்து நெல்லிக்காய். இது நல்ல வெயிலில் இருந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இதை கொஞ்சம் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா அந்த களைப்பே தெரியாது. அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை அது டக்குன்னு கொடுத்துரும். அதனால் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் 4வது நாள் வரைக்கும் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்க தேவையில்லை. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். நான் எனக்கு தேவையானதை எடுத்துட்டு அதில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ தண்ணி ஊற்றி கலந்து, நான் உப்பு போட்டு தான் குடிக்க போகிறேன். உப்பு போட்டு கலந்து வச்சுருவேன் ஒரு பாத்திரத்தில். மதியானம் குடித்தாலும் நல்லா தான் இருக்கும். அது நல்லா ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சுருவேன். எப்போ களைப்பாக தோணுதோ, எப்போ குடிக்கணும்னு தோணுதோ இதை குடிக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்னொரு விஷயம், நான் வந்து கல் உரல் இருந்ததுனால கல் உரல் வச்சு இடித்தேன். அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, குடங்கள் இருக்கு இல்லையா, குடகளில் வந்து உலக்கையில் வந்து ஒரு பக்கம் இரும்பு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இரும்பு இல்லாமல் மரம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்தை வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் வழியாகவும் அந்த பக்கத்து வழியில் வச்சு
குடங்களில் போட்டுட்டு எல்லா நெல்லிக்காயும் போட்டு நல்லா இடிப்பாங்க. இடித்து அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தினாங்க. என்கிட்ட இல்லாதனால நான் இது மாதிரி பயன்படுத்தினேன். இன்கேஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி குடங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை இடித்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சில பேர் மிக்ஸிலையும் போட்டு 1 2மா இடிச்சுக்கிறாங்க. அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணால் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அப்படி உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது மாதிரி பயன்படுத்துங்க. ஆனால் அதை போட்டு வச்சுருக்க பாத்திரம் வந்து ஒன்று மண் பாத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஜாடி பாத்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா கண்ணாடி பாத்திரமாக இருக்கலாம். இது 3ல் எது வேணாலும் உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.